எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செல்லியன் கூடி சீக்கிரம் ஜெனியோட சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு பக்கம் நம்ம ஜெனியோட அம்மா செல்லியன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் கிட்ட சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு பக்கம் எப்படியாச்சு ஜெனியோட லைஃப்பை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால செல்லியனை நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லியனுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. செல்லியன் ஒரு பக்கம் மாமா வரத்துக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போய் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேச போறாரு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம செல்லியன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம மாலினி பக்காவா செல்லியன் இருக்கிற இடத்த தெரிஞ்சு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் என்ன செல்லியா எப்படி இருக்க, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல, ஃபோன் பண்ணுறதில்ல நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்லியன் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுறது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அது எதையுமே பெருசாக எடுத்துக்காத நம்ம மாலினி அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஜெனியோட அப்பாவும் அங்கே வராங்க. செல்லியன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு வந்திருக்க நம்ம ஜெனியோட அப்பா நம்ம செல்லியன் மாலினியோட பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்தது உடனே செல்லியன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே மாலினி வந்து அங்கிள் நீங்கள் தான் ஜெனியோட அப்பாவா, நான் தான் மாலினி, நான் வந்து சும்மா பேசிட்டு நீங்கள் வரதுக்கு முன்னாடி போயிடலன்னு தான் நினச்சேன், ஆனால் செல்லியன் தான் இங்கேயே உட்காந்துரு பேசு, நான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி செல்லியன் என்னை இங்கேயே உட்காந்து பேச சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்ல, செல்லியன் ஒரு பக்கம் ஐயோ இவ எல்லாமே போய் சொல்கிற அங்கிள், நான் அப்படி எதுவுமே சொல்ல கிடையாது, இவகிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி செல்லியன் எவ்வளவோ எடுத்து சொல்ல, ஆனால் மாலினி பேசுனத பெருசாக எடுத்துக்கிட்ட நம்ம ஜெனியோட அப்பா, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் ஜெனி வரவே மாட்டா, இதுக்கப்புறம் உன் முகத்தில் நாங்கள் முழிக்க யாருமே தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியனை கண்டபடி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஜெனி உன் கூட சேர்ந்து வாழ்வான்னு நினைக்கிறத தாண்டி உனக்கு இப்போவே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியோட அப்பா ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு போயிடுறாரு. இதை தாங்க முடியாத நம்ம செல்லின்னு ஒரு நிமிஷம் அப்படியே மூட் ஆஃப் ஆகி போயிடுறாங்க. என்னடா இது, இந்த மாலினி ஏன் நம்மளை விடாமல் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன செல்லியன் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.